வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் தை மாதம் செல்ல கோவில் நிர்வாகம் நேரம் தேதி அறிவிப்பு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது மிக முக்கியமான வழிபாடாக உள்ளது. உலகிற்கு தலைவனான ஈசனே இங்கு மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்படுவதால் இந்த மலையை வலம் வந்து வணங்கினால் கைலாயத்தை வலம் வந்து வணங்கியதுக்கு சமம் என்று கருதப்படுகின்றது. சிவபெருமானியை வலம் வந்து வணங்கும் பிரார்த்தனை என்பதால் இது ஒரு புண்ணிய தலமாக அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று அப்பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி உள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப்பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வருகின்றனர். இதில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது மகா தீபம் ஏற்றப்படும் நாளாகும். சித்ரா பௌர்ணமி அன்று சுமார் 40 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இந்த நிலையில் தை மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:59 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி மறுநாள் 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:16 மணிக்கு நிறைவடைகின்றது. 11ஆம் தேதி இரவு பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூசம் வருவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. இதையொட்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியும் அதிகாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.